ஹே கிஷோர், கவிதா, ஹாய். இங்கே என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? விளையாட போல? அவங்க கூட போய் விளையாடினா வணக்கம் அங்கிள். சொல்லுங்க. வேலு, முத்துவோட காலேஜ் ஃப்ரெண்ட். உள்ள வாங்க. முத்து ஃப்ரெண்டு வந்திருக்கான் ராஜு. உட்காருங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சென்னைக்கு வரேன். அதான் முத்துவை பார்த்துட்டு போகலான்ட்டு. முத்துக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. சாந்தி, சாந்திமா, நல்லா இருக்கீங்களா? கல்யாணத்தில் பார்த்தது. குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. உங்கள் பழைய வீட்டுக்கு போயிருந்தாங்க, நீங்கள் காலி பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் எங்கே போனீங்கன்னு கேட்டால் தெரியலன்ட்டாங்க. அப்புறம் நானே அங்கே இங்கேன்னு விசாரிச்சு தான் வந்தேன். முத்து எங்க? ஆஃபீஸ்லையா? உங்கள் அண்ணன் ஃப்ரெண்டுமா. முத்து உங்கள் என்கேஜ்மெண்ட்டை கூப்பிட்டுருந்தான். சாரி, என்னால் தான் வர முடியல. அதான் நேர்லேயே பார்த்து. நிச்சயம் நடக்கல. சாரி, அது தெரியாமல் நான். முத்து எப்போ வருவான்? அவர் வரத்துக்கு இன்னும் 3 வருஷம் ஆகும். எங்களை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. தனியாக தவி கொண்டு போயிட்டாரு. என்ன ஆச்சு அங்கிள்? எந்த நேரத்தில் அவனுக்கு அந்த கெட்ட எண்ணம் வந்துச்சு எனக்கு தெரியலப்பா. ஆசை அவன் கண்ணை மறைச்சிடுச்சு. சார் 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 ப்ளீஸ் சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். தங்கச்சி கல்யாணம் சார், அதான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் சார். சார் 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 நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் மன்னிச்சிருங்க சார். ஜெயிலில் இருக்கான்பா. மாப்பிள்ளை வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு நிச்சயத்தை நிறுத்திட்டாங்க. ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிருந்தேன். எல்லாருக்கும் முத்தை பத்தி தெரிஞ்சு போச்சு. தலை காட்ட முடியல. அத எல்லாத்தையும் விட்டு இங்க வந்து அடைச்சு கிடக்கிறோம். என்ன விடுங்க தம்பி, ஆவானது முடிச்சாச்சு. ஆனா என் பொண்ணு, என் மருமக, பேர பசங்க அவங்கள நினைச்சதா அவ பண்ண தப்புக்கு தண்டனை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
அவன் பண்ண தப்புனால பட்ட கரை இனி வரைக்கும் போகல. இனி போகுமான கூட தெரியல. இங்கே என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? விளையாட போல? அவங்க கூட போயிடலையான்னா கிஷோர், நம்ம எடுக்கிற ஒரு தப்பான முடிவு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பாதிக்குது. பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்கல்ல, தெரியாதான்னு உனக்கு? போன வருஷம் தாண்டா ப்ரமோஷன் கொடுத்தாங்க. வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நானே அதை நாசம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்காம தப்பு பண்ணிட்டேன்டா. தப்பு பண்ணிட்டேன். நேர்மை தாங்க முன்னேற்றத்துக்கு முக்கியமான அடிக்கல். கலங்காத நேர்மையாலும் கடின உழைப்பாலும் உயரங்கள் எட்டின எத்தனையோ பேர் நம்மளை சுத்தி இருக்காங்க. உதாரணத்துக்கு மிஸ்டர் சேகர் எடுத்துக்கோங்க. கவுண்டர் சேல்ஸ் பர்சனா சர்வீஸ் ஆரம்பிச்சு நேர்மையான உழைப்பால இன்னைக்கு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்டோட ஏவிபி ஆயிருக்காரு. அதே மாதிரி மிஸ்டர் குமார் ஆபீஸ் அசிஸ்டண்டா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆபரேஷன் டிபார்ட்மெண்டோட ஏவிபி ஆயிருக்காரு. நேர்மைக்கும் விடாமுயற்சிக்கும் ஈடுணையே கிடையாது. வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. இது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஞாபகப்படுத்திட்டே இருங்க. அது மட்டும் இல்ல, உங்க சக ஊழியர்களுக்கு, குறிப்பா கூட வேலை செய்யற சகோதரிகளுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து கண்ணியத்தோட பழகுங்க. உங்களுடைய தவறான ஒரு செயல் உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையே பாதிக்கும். உங்க வெற்றி, உங்க குடும்பத்தோட சந்தோஷம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு.